அடுத்த question பார்த்துடலாம். The minimum possible value of x squared minus 6x plus 10 by 3 minus x for x less than 3 is. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷனை இந்த டினாமினேட்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறேன். ஸோ x is less than 3, அப்போது 3 more than x மாறிடும், and 3 minus x more than 0 மாறிடும். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் இதை ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்தேன்னா கேன்னு எடுத்தால் இட் ஷுட் பி அ பாசிட்டிவ் வேல்யூ, அப்படி தானே? ஸோ 3 minus x is more than 0, அப்போ k should be more than 0. நான் இதை கேன்னு எடுத்துக்கிறேன். சரி, ஏன் இந்த ஈக்குவேஷன் அப்படியே மாற்ற போகிறேன், k மூலமாக மாற்ற போகிறேன். எப்படின்னா, இந்த நியூமரேட்டர் பார்ட் என்ன பண்ண போகிறேன், x squared minus 6x plus 10 plus 9 plus 1 மாற்ற போகிறேன். ஏன்னா இந்த பார்ட் கம்ப்ளீஷனாக ஸ்கொயராக மாறிடும். ஓகே, அண்ட் டிவைடட் பை 3 minus x. இது என்ன வரும், that is equal to x minus 3 whole squared plus 1 by 3 minus x. இது என்னது, 3 minus x. இதை ஸ்கொயர் பண்ணால் 3 minus x whole square or x minus 3 whole square, ரெண்டுமே சேம் வேல்யூ தானே. அப்போ நான் இதை k ஸ்கொயர்னு சொல்ல முடியும். and that means k squared plus 1 by k. இந்த கேவை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். சரி, இது என்ன பண்ண முடியும், இது k plus 1 by k ஆகும். நமக்கு நல்லா தெரியும் x plus 1 by x or y plus 1 by y. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இருக்கும்போது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும்போது இதோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னா, k plus 1 by k more than or equal to 2 இருக்கணும், இல்லாட்டி k plus 1 by k lesser than or equal to minus 2 இருக்கணும். ஸோ ரெண்டு வேல்யூ இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் எது இங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். நமக்கு நல்லா தெரியும் k is பாசிட்டிவ், கரெக்டாக? k பாசிட்டிவ்னா இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், வரப்போகிற வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்க வாய்ப்பே இல்லை. இதுதான் ஆன்சர். which means k plus 1 by k வந்து 2லேருந்து ஜாஸ்தி ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதாவது k plus 1 by k will be 2, 2 point something, 3, 3 point something போயிட்டே இருக்கும். அப்போ லீஸ்ட் வேல்யூ என்னவாக இருக்கும், least is 2. That is your answer. Least value is 2. Yes.